ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி மைன்மேட்டிக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போறோம். டைரக்ட் மெத்தட்னா ஒண்ணும் இல்ல. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் நான் இங்க உங்களுக்கு இன்டைரக்ட் மெத்தட்ன்னு சொல்லி தரப்போறேன். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? டைரக்ட் மெத்தட்னா என்ன? டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்டிட்யூட்ல சம்ஸ்லாம் எங்க யூஸ் பண்றோம், சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி எல்லாமே பார்த்தோம். இந்த கிளாஸ்லயும் அதே மாரி இன்டைரக்ட் மெத்தட்னா என்ன? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன? இத ஆப்டிட்யூட்ல நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒண்ணு இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இன்னொன்னு டிக்ரீஸ். இதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒண்ணு இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இன்னொன்னு இன்கிரீஸ் ஆகும். இல்ல ஒண்ணு டிக்ரீஸ் ஆச்சுன்னா, இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் டைரக்ட்லி மெத்தட். இங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒண்ணு இன்கிரீஸ் ஆகுறப்ப, இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? போன கிளாஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். V ஈக்குவல் டூ IR. இல்ல வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும், இல்ல வோல்டேஜ்க்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற மாரி பார்த்திருப்போம். இங்க ஐக்கும் ஆர்க்கும் என்ன ரிலேஷன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது I இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூ ஆர். இப்ப எனக்கு இதுல கரண்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னு வைங்க. ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க. அப்பன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஐக்கும் ஆர்க்கும், அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னாலே இன்னொன்னு டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்க ஐயும் ஆரும் எத டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, விய டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாரி நம்ம பார்க்க போற எல்லா சம்ஸ்லயுமே இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பொறுத்தவரைக்கும். இப்ப நம்ம இந்த ஆப்டிட்யூட் பொறுத்தவரைக்கும் ஒரு 3 டாபிக் இது ரிலேட்டட்ல வந்துரும். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் அண்ட் வொர்க். இந்த டைம் அண்ட் வொர்க் பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, பெர்சன் இன்டூ டைம் ஈக்குவல் டூ வொர்க். 10 பேர் சேர்ந்து 4 நாள்ல எத்தன வொர்க் பண்ணியிருப்பாங்க? 40 வொர்க் முடிச்சிருப்பாங்க. கரெக்ட்டா? இப்ப இந்த பெர்சன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறாங்க. 10ங்கிறது எனக்கு 20 ஆகுது. அப்பன்னா, இங்க நான் ஏற்கனவே சொன்னேன்னா, அ இன்டைரக்ட் மெத்தட்னாலே ஒண்ணு டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்க வொர்க்க டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்க வொர்க் வந்து சேமா தான் இருக்கும். இப்ப இந்த வொர்க் வந்து 20 நாள் அப்பன்னா என்ன ஆகும்? 2 நாள்ல. எனக்கு இங்க என்ன ஆயிருக்கு? பெர்சன்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. டைம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. டிக்ரீஸ் ஆகுது. ஸோ, இது இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். டைம் அண்ட் வொர்க் ரிலேட்டட்ல இருக்க எல்லா ப்ராப்ளமும் இதே மாரி இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஸ்பீட். இதுக்கும் அதே மாரி எல்லாத்துக்குமே ஒரு ரிலேஷன் இருக்கும். என்ன ரிலேஷன்? இங்க வந்து டைமும், ஸ்பீடும் எத டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டிஸ்டன்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்க டைமுக்கும், ஸ்பீடுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதான் டைம் அண்ட் ஸ்பீட். இப்ப எனக்கு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, ஆ 6 மணி நேரத்துல ஸ்பீடு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட் போறாங்க. அப்ப நான் 30, 30 6 மணி நேரம் போனா, எனக்கு 180 கிலோமீட்டர் அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேனா, என்ன சொன்னேன்? இப்ப எனக்கு டைம் என்ன ஆக போகுதுன்னா, எனக்கு வந்து நான் டிக்ரீஸ் பண்றேன். என்னது? 3ஆ மாத்துறேன். அவங்க எத டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க? டிஸ்டன்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு இங்க 180 கிலோமீட்டர் தான் அதே கிலோமீட்டர் தான் போறேன். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு 6 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரத்துக்கு டைம் டிக்ரீஸ். அப்பன்னா எனக்கு கண்டிப்பா ஸ்பீட் என்ன ஆயிருக்கும்? இங்க எனக்கு 60ன்னு இருக்கு. ஸோ இது 2யும் மல்டிபிள் பண்றப்ப எனக்கு 180 வந்துரும். ஓகேவா? ஸோ எனக்கு இங்க டைம் இன்கிரீஸ் ஆகுது. சாரி ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகுது. சொல்றது புரியுதா? ஸோ இங்க எனக்கு டைம் டிக்ரீஸ் ஆகுறப்ப ஸ்பீட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரிலேட்டட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க நம்ம ஏற்கனவே சொன்னது டைம்க்கும், ஸ்பீடுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது எத டிபெண்ட் பண்ணியிருக்கு? டிஸ்டன்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதே மாரி லாஸ்ட் பிரைஸ் அண்ட் கன்சப்ஷன். இந்த பிரைஸ் அண்ட் கன்சப்ஷனும் அதே மாரியே தான். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா, பிரைஸ் இன்டூ கன்சப்ஷன் ஈக்குவல் டூ எக்ஸ்பெண்டிச்சர். பிரைஸுக்கும், கன்சப்ஷனுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது எத டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது? எக்ஸ்பெண்டிச்சர டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. ஓகேவா? இப்ப கடைக்கு போறீங்க. கடைக்கு போயிட்டு
ரூ. 40க்கு எத்தனை கிலோ? 2 கிலோ சர்க்கரை வாங்குறீங்க. கன்சப்ஷன்னா எனக்கு வந்து குவான்டிட்டி. 2 கிலோ வாங்குறீங்க. வாங்குறப்ப எனக்கு எவ்வளோ ஆயிருக்கும்? ரூ. 80 ஆயிருக்கும். 2வது நாள் கடைக்கு போறீங்க. இப்ப எனக்கு 40ங்கிறது ரூ. 80 ஆயிடுச்சு. என்ன ஆயிருக்கு பிரைஸு? இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரைஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, கன்சப்ஷன் என்ன ஆகும்? நான் அதே ரூ. 80 தான் எடுத்துட்டு போயிருப்பேன். என்னால வாங்க முடியாது. எத்தனை கிலோ தான் என்னால வாங்க முடியும்? 1 கிலோ தான் என்னால வாங்க முடியும். ஸோ பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறப்ப கன்சப்ஷன் கம்மியாகுது. ஸோ இதையும் நான் எந்த மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும்? இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். பிரைஸுக்கும் கன்சப்ஷனுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது? எக்ஸ்பெண்டிச்சர். நான் கொண்டு போற அமௌண்ட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. இது மாரி இங்க இப்ப நம்ம பார்த்த டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஸ்பீட், பிரைஸ் அண்ட் கன்சப்ஷன். இந்த 3 டாபிக் மட்டும் தான் மோஸ்ட்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாரி இருக்கும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுங்கிறத இந்த இதுல பார்க்கலாம். ஸோ அதான் இந்த 3 டாபிக். இந்த 3 டாபிக் தான் மோஸ்ட்லி நம்ம இங்க யூஸ் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட். இத எப்படி சால்வ் பண்றது? இப்ப எனக்கு இது மாரி ஸ்டேட்மென்ட் இருந்ததுன்னா, நம்ம இத வந்து கொஸ்டின் மார்க் இருந்தா எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ வந்து இந்த சைட் கொண்டு வந்து சிம்ப்ளிஃபை பண்றதா இது. அதுக்கு முன்னாடி வந்து இதுல எனக்கு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது 18 இன்டு 15 டிவைடட் பை 27 ஈக்குவல் டூ எக்ஸ். இத நம்ம சால்வ் பண்ணணும். இது கேன்சல் ஆகும். அதுக்கு நான் டைரக்ட்டா இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 18ம் 27ம் 9வது டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ இங்க 2 இங்க 3. 3யும் 15ம் எனக்கு வந்து எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்? 3 டேபிள்ல. அப்புறம் எனக்கு இங்க 5. ஸோ எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டூ 10. இது மாரி தான் சால்வ் பண்ணணும். என்ன பண்றேன்? எனக்கு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதோ கேன்சல் பண்ணேன். ஆனா இத 2யும் கேன்சல் பண்ணக்கூடாது. டைரக்ட் மெத்தட்ல இருக்கிற முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது. இத 2யும் கேன்சல் பண்ணலாம். இல்ல இத 2யும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இன்டூல இருக்கிற 2யும் நம்ம மல்டிபிள் தான் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ண மாட்டோம். ஸோ இது கேன்சல் ஆகாது. நம்ம இது மாரி தனித்தனியா ஸ்டெப் எழுதுறதுக்கு டைரக்ட்டா அப்படியே கேன்சல் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 0, 0 கேன்சல். 0, 0 கேன்சல் ஆகுதுன்னா, எப்படி அது 0, 0 கேன்சல் ஆகுதுன்னா, 2மே நான் 10th டேபிள்ல கேன்சல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ 15, 27 அதே மாரி. இங்க 5 இங்க என்ன வந்திருக்கும்? இங்க வந்து 9 3s 27. அதுக்கப்புறம் 9ம் 108ம் கேன்சல் ஆகும். 1 9s 9 பேலன்ஸ் 1 2 9s 18. ஸோ எனக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ 12 இன்டு 5 எக்ஸ் ஈக்குவல் டூ 16 ஆன்சர் பண்ணுங்க. இத நான் உங்களுக்கு இப்ப என்ன சொல்றேன்னா, இது சிம்ப்ளிஃபை பண்ற மெத்தட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது ரிலேட்டட்ல ஒரு சம்ஸ் பார்க்குறோம். என்ன சம்? இஃப் P covers a certain distance with a speed of 18 km/h in 8 minutes. If she wants to cover the same distance 6 minutes, so what should be his speed? ஓகேவா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒண்ணுமே இல்ல. 18 km/hல வந்து ஒரு பொண்ணு வந்து போறாங்க. அந்த பொண்ணு வந்து 8 மினிட்ஸ்ல போயிருக்காங்க. இப்ப எனக்கு அவங்க 6 மினிட்ஸ்ல போணுமா? ஸோ கண்டிப்பா 8 நிமிஷத்துல போறவங்க 6 மினிட்ஸ்ல போணும்னா, எனக்கு என்ன ஆயிருக்கும்னா, ஸ்பீட் கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? இன்கிரீஸ் ஆயிருக்கும். இங்க எனக்கு என்ன ஆயிருக்கு? டைம் டிக்ரீஸ் ஆகுறதுனால ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ இது எத டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டைமும் ஸ்பீடும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எத டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டிஸ்டன்ஸ டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால தான் சேம் டிஸ்டன்ஸ் குடுத்துட்டாங்க. இதுல இருந்து நான் எழுதுறதா இருந்தா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ டைம் இன்டூ ஸ்பீட். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 18 கிலோமீட்டர 8 மினிட்ஸ்ல போறாங்க. இது 2யும் மல்டிபிள் பண்ணா எனக்கு டிஸ்டன்ஸ் வந்துருக்கும். அதே டிஸ்டன்ஸ தான் எனக்கு என்ன பண்றாங்களாம், 6 மினிட்ஸ்ல போகணும். அப்ப எனக்கு என்ன இருக்குமாமா, ஸ்பீட் எவ்வளோன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த ஸ்பீட் எவ்வளோன்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கேன்சல் பண்றதா இருந்தா, எனக்கு இங்க 6க்கும் இந்த 18க்கும் கேன்சல் ஆயிரும். 1 இங்க எனக்கு என்ன வந்திருக்கும்? 3. கரெக்ட்டா? ஸோ 3 இன்டூ 8 ஸ்பீட் ஈக்குவல் டூ 18. 3 into sorry 3 into 8 24. 24 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆக்சுவலா நான் இத சால்வ் பண்ணோம்னா எனக்கு இங்க மினிட்ஸ்ல இருக்கு. இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு.
ஸோ எனக்கு இந்த மினிட்ஸ வந்து நான் ஹவர்க்கு மாத்தணும். ஹவர்க்கு மாத்தணும்னா இன்டு 60 போட்டா, இங்க எனக்கு டிவைடட் பை 60 போட்டா எனக்கு மினிட்ஸ்ல இருக்கிறது ஹவர்க்கு மாறிரும். நான் இங்க ஏன் அத அப்ளை பண்ணலன்னா, 2 சைடு 60 இருக்குன்னா 2 60 கேன்சல் ஆயிரும். எனக்கு அது 2 60 கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. அதனால தான் நான் அங்க வந்து கேன்சல் டைரக்ட்டா நான் அப்படியே எடுத்துக்கலாம். நீங்களும் அதே மாரி எடுத்துக்கிட்டா எனக்கு ஸ்பீட் மட்டும் தான் கிடைக்கும். சப்போஸ் இதே இது எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, இந்த 60ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும் தான் எனக்கு கரெக்ட்டான ஆன்ஸர் வரும். ஓகேவா? ஸோ இது மாரி நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறத அதாவது இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் பார்த்தோனே, இதுக்குண்டான ரிலேஷன் வச்சு நம்ம ஓகேவா? ஸோ இது மாரி மோர் இன்ட்ரஸ்டிங்ஸ் வீடியோ உங்களுக்கு பார்க்க ஜேபி மேத்தமேட்டிக்ஸ ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.